ஆசிரியர்களின் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றும் மீதமுள்ள கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்றும் ஆசிரியர் தின விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்தார். சிறப்பாக பணிபுரிந்த ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் 396 ஆசிரியர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். மேலும் 2511 பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனத்திற்கான ஆணைகளையும் அவர் வழங்கினார். சில கோரிக்கைகளில் பல கோரிக்கைகள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். சில கோரிக்கைகளை நீங்களே மறந்திருந்தாலும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடியவர் அந்த கோரிக்கைகளை எல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி காட்டுவார். தமிழக பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் நியமிக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் செப்டம்பர் 8ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது. தமிழக பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமனை நியமித்து உள்துறை செயலாளர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் வரதராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் பதவியில் இருக்கும் டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு 3 மாதங்களுக்கு முன் டிஜிபி அந்தஸ்தில் உள்ள தகுதியான அதிகாரிகளின் பட்டியலை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் அதில் இருந்து தேர்வு செய்யப்படும் 3 அதிகாரிகளில் ஒருவரை மாநில அரசு டிஜிபியாக நியமித்துக் கொள்ளலாம் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆனால் உரிய நேரத்தில் அதிகாரிகள் பட்டியலை அனுப்பாத தமிழக அரசு டிஜிபி பதவிக்கு தகுதியானவர்கள் பட்டியலை அரசுக்கு அனுப்ப வேண்டிய இடத்தில் இருந்த வெங்கடராமனை பொறுப்பு டிஜிபியாக நியமித்துள்ளது என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இது சந்தேகத்தை எழுப்பியுள்ளதால் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் பதவி வகிக்க தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் செப்டம்பர் 8ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.